இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை முன்னாடி தலித் பேந்தர் இயக்கமாக என்ன சிக்கல் ஆதி திராவிடர் என்கிற சொல்ல அயோத்திதாசர் பண்டிதர் பயன்படுத்தினார். ஆதி திராவிடர் என்கிற சொல்லு எல்லாருக்கும் பொதுவான சொல், அதை நீக்கிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்கிற விஷயத்தில் அவர் உளப்பூர்வமா இருந்தா அவர் ஏன் தலித்துங்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்து பயன்படுத்தினாரு? சாதியற்ற இந்தியா, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கனவு. அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய கருத்து என்னன்னா, இது ஆதிதிராவிட நலத்துறை என்பதை எடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. சமூக நீதி நலத்துறைன்னு இருப்பது அது ஒன்றும் பொருத்தமான விஷயம்தான், அது ஏற்புடையதான்னு சொல்றாரு. ஆனா அவருடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை இருக்கு, ஒரு சுயசாதி பற்று இருக்கு, ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வகையில் சனதானம் தான். விடுதலை சிறுத்தைகள் மீது இவன் காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறான், திருமாவளவன் மீது இவன் வெறுப்புணர்ச்சியோட பேசுகிறான், இவன் ஒரு கைக்கூலியை காட்டி கொடுக்குறான், அப்படி இப்படின்னு இந்த என்னுடைய நேர்காலுக்கு பிறகு விமர்சனங்கள் வரக்கூடும். ஆனாலும் நான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் தான். ஒரு பாயிண்ட் சொல்ல, விஜய்க்கு என்ன பட்டியல் சாதி விஷயத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது, தவறான புரிதலை உருவாக்கிறார்கள் என்று சொல்லப்போது, நான் இந்த தொலைக்காட்சி மூலமா வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை மக்கள் விடுதலை கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகவேல்ராஜன் அவர்கள். சார் வணக்கம். 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 இன்னைக்கு நம்ம அதீதமாக இன்னைக்கு இணையதளங்களில் பேசும்போது குறிப்பாக உங்கள் காணொலி ஒன்றை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவருக்கும், ஒரு மிக பெரும் அரசியல் சதி என்பது இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சதிவலை என்பது பின்னப்பட்டு நம்முடைய மக்கள் தொகை என்பது மிக மிக குறைவு என்று காட்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திரைமறைவிலே என்பதை நான் எச்சரிக்கையோடு உங்களுக்கு சுட்டிக்காட்டி, தேவேந்திர குல மக்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாட்டில் நகரங்களில் இருந்தாலும் கிராமங்களில் இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மிக எச்சரிக்கையோடு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுது நீங்கள் அட்டவணை சாதியை சேர்ந்தவர் என்பதற்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அந்த காணொலி நீங்கள் என்ன முக்கியமாக சொல்கிறீங்கன்னா, இனி வரும் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் பட்டியல் சமூகம் மட்டும் பட்டியல் மட்டும் குறிப்பிடாமல் தேவேந்திர குல வேளாளர் என்பதை தவறாமல் மறக்காமல் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த தேவை எதற்காக வந்தது? அப்படி சொன்னால் பட்டியல் சமூகத்துக்கிடையே ஒரு பிளவு விடாதான் என்ற கேள்வி வருகிறது. உங்கள் வீடியோ கீழே உள்ள கமெண்ட்டை கூட நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுனாக்க, குறிப்பாக இது அம்பேத்கர் கொள்கைக்கு தலித் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் என்று நீங்கள் போட்ட காணொலி கீழே கூட கமெண்ட் எதிர்வினையாக கொண்டிருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே வந்திருக்கிறது? ஏன் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை முதல்ல எடுக்கிறீங்க? முதற்கட்டமாக என்ன சொல்ல வரீங்க? நீ அடிப்படையில் நான் ஒரு அம்பேத்கரிய வழியில் பெரியாரியவாதி, அது மார்க்சியவாதி, ஒரு இடதுசாரி முற்போக்கு அரசியலை தான் நாம் மக்கள் விடுதலை கட்சி முன்வைக்கிறது. நாங்கள் தியாகி இமானுவேல் சேகரனை எங்கள் இயக்கத்தினுடைய வழிகாட்டு தலைவராக நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பது தான் மக்கள் விடுதலை கட்சி முன்வைக்கிற அந்த முழக்கமும் இலக்கும். அப்படி இருக்கிற நாங்கள் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படுது. 30 லட்சம் பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. 1930க்கு பிறகு கிட்டத்தட்ட 80-85 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிய வாரிய கணக்கெடுப்பும் சேர்க்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செய்திருக்கு. இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி, இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி மத்திய அமைச்சரவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி கணக்கெடுப்பும் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒன்றிய மத்திய அமைச்சரவை இன்றைக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆக சாதிவாரி கணக்கெடுப்போடு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி வாரி கணக்கெடுப்பும் சேர்க்கப்படக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தாவேக அரசு, ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு என்ன சொல்லுதுன்னா,
மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அதை நாங்கள் சரிபார்ப்போம், அதில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சரிபார்க்கப்படும் அப்படின்னு விஜய் அரசும் அதில் உறுதி சொல்லியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொடங்கி இந்திய அளவில் குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியில் தொடங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் இயக்கங்கள், இன்னும் குறிப்பாக திமுக, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், மத்திய அரசு நடத்தினா நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வர்றாங்க. நாங்களும் மக்கள் விடுதலை கட்சியும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், அது சமூக நீதியை நிலைநிறுத்துறதுக்கு அவசியம், அந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக எல்லா விதத்திலையும் அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படக்கூடிய சூழல் உருவாகினதுனால நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுடைய சாதி கணக்கை மிக சரியாக ஒவ்வொரு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையும் தங்களுடைய என்ன சொல்கிறது சென்சஸ் விவரத்தை சொல்லும்போது, மக்கள் தொகைக்கான விவரத்தை சொல்லும்போது தங்களுடைய சாதி விவரத்தை வெறுமனே பட்டியல் சாதி என்று சொல்லிடாமல் தேவேந்திர குல வேளாளர் என்பதை குறிப்பாக அடையாளப்படுத்துங்க. ஏனென்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூழல் இருக்குது. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அல்லது அருந்ததியர்கள் அல்லது பட்டியலில் இருக்கக்கூடிய இதர பட்டியல் சாதிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 5% 6% இதை அடைக்கிடணும், அடைக்கிறணும் இல்லை, அது அடக்கப்படணும், அந்த வரம்புக்குள்ளே கொண்டு வரணும், அந்த வரம்புக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட சில அரசியல் சக்திகள் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்வைக்கு தாங்கள் பொதுப்படையாக எல்லா பட்டியல் சாதிக்குமானவங்க என்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு அப்படி ஒரு அரசியல் செய்துட்டு இந்த பிரச்சனை வரும்போது அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தேவை கிடையாது, நாங்கள் அருந்ததியர் 3% உள்ளிட ஒதுக்கீடு கேட்குறாங்க, இருக்குது. அந்த 3% இடஒதுக்கீடு இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று 2001ஆம் ஆண்டு சட்டசபையில் முதல் அந்த கருத்தை பதிவித்தது நான் தான். அது நியாயமானதானே பதிவித்தோம். அது இன்னைக்கு வந்திருக்கனாலும் 3% இடஒதுக்கீடு அவர்கள் பெறுவது சரி. ஆனால் அந்த 3ஐயும் கடந்து திமுகவினுடைய முன்னாள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய அரசு காலத்திலே அதை சட்டமாக கொண்டு வந்தார். கொண்டு வருகிற பொழுது 3% பெற்றுக்கொண்டு எஞ்சி இருக்கிற 15%க்குள்ளே அவங்க வரக்கூடாது, அது இயற்கைக்கு முரணானது. ஆனால் இவர்கள் 3 போக இந்த 15க்குள்ளேயும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களை சேர்த்து போகத்தான் மிச்சதை மற்ற பிறருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோவில் ஒரு தவறான வழிகாட்டுதலை வச்சுட்டு போயிட்டாங்க. அது தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதி திராவிடர்களையும் சேர்ந்து பாதிக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இதே விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அந்த 3% இடஒதுக்கீடை மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ்லி 3% அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நோ ப்ரியாரிட்டி இன் த ரெஸ்ட் ஆஃப் த ரிசர்வேஷன். எஞ்சி இருக்கிற இடத்துங்களுக்குள்ள அவர்களுக்கு ப்ரியாரிட்டி இல்லைன்னு அந்த ஜீவத்தை சரியாக இருக்குது சொல்கிறாங்க. அதே திமுக அரசு, அதே கலைஞர் அரசு அருந்ததியருக்கு போடும்போது 3% முன்னுரிமை அதை தனி இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எஞ்சி இருக்கிற 15%லையும் ரோஸ்டர் சுழற்சி முறை எல்லாம் வரும்போது முன்னுரிமை அருந்ததியர்களுக்கு என்று ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அது என்ன ஆகுனா, அந்த 3ஐயும் பெற்றுக்கொண்டு இல்லை 3 மட்டும்தான் அனுபவிக்கணும்னு சொல்றீங்களா? இல்லை 3க்கு மேலே 3 மட்டும்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எங்கள் கருத்து. அது எப்படி ஆகும்? 3 இல்லை மொத்தம் இருப்பாங்க இல்லை நம்ம மொத்தம் 18, அதாவது பழைய புள்ளி விவர கணக்குப்படி 18%. இப்போ அது 18 இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நடக்க போகிற இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம், 25% இல்லை அதை ஒட்டி தான் பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது இருக்கும். ஆக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்புங்கிற அவசியம் வலியுறுத்துகிறோம். அது வருகிற பொழுது தான்
அருந்ததியர் எவ்வளவு, தேவேந்திர குல வேளாளர்கள் எவ்வளவு, ஆதி திராவிடர்கள் என்று எவ்வளவு, எஞ்சிய பட்டியல் இன மக்கள் யார் யார், எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவர்களுக்கு உரிய அந்த இடங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது சரியா இருக்குங்கிறதுக்காகத்தான் சமூக நீதி ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைச்சல் கடத்தக்கூடாது. அதாவது ராயனுக்குள்ளதே ராயனுக்கும் தேவனுக்குள்ளதே தேவனுக்கு அவங்கவுங்களுக்குரிய அந்த பாகம் வந்து சரியாக போகணுங்கிறத தான் வலியுறுத்துகிறோம். அந்த அடிப்படையில் நான் 2001 நாங்கள் அதை எடுத்து சட்டப்பேரவையில் பேசும்போது அருந்தையர்கள் 3% இருப்பாங்க, அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுங்க. ஏன்னா அவங்க பட்டியலின மக்களே ரொம்ப பின்தங்கிய நிலையில், மிகவும் பின்தங்கிய நிலையில் சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளாகி மிக சங்கடங்களுக்குள்ளே இருக்காங்க. அந்த மக்கள் முதல்ல கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெறுகிற பொழுதையா ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய விடுவிப்புங்கிற சாத்தியப்படுங்கிற அடிப்படையில் அதை வலியுறுத்தணும். இப்போ என்ன நிலவரம்னா அவர்கள் 3ஐயும் பெற்றுக்கொண்டு எஞ்சி இருக்கிற ஆதி திராவிட மக்கள், தேவேந்திர குல மக்கள், இதர பட்டியல் சாதி மக்களுக்குரிய அந்த 15% முன்னுரிமை அடிப்படையில் உள்ள வந்துடுறாங்க. அப்போ அது இன்னும் ஒரு 2%, 3% அவர்களுக்கு போகிறது இல்லை, போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அது ஒரு கிளாரிட்டி, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்னா, அங்க பொதுவா வந்து கலந்துக்கலாம்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, அங்கேயும் முன்னுரிமை ஒரு சிக்கல். ஆமா ஆமா, இல்ல 3 இப்ப உங்க உதாரணத்துக்கு இந்த அறை நம்ம 2 பேர் இருக்கிறோம், 3 மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? 3ம் கொடுத்துட்டு அதுக்கு மேல எப்படி இங்க பொதுவா போட்டிடுறாங்க அந்த மாதிரி இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்படி எல்லாரும் பொதுவா போட்டியிடணும்னா தனியா கொடுக்க வேண்டியது இல்ல. நம்ம தனியாவே எந்த நம்ம அப்படி காட்டா இன்னும் துல்லியமாக வந்து அருந்ததிகள் எவ்வளவு, தேவேந்திர எவ்வளவு, பறவை எவ்வளவுன்னு சொல்லி கணக்கெடுப்பே இல்ல. அது நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல்களை ஒட்டி ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒரு 3% அவங்களுக்கு கொடுங்க. இப்போ இஸ்லாமியர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அது எந்த சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? அது ஒரு அனுமானத்தின் தானே, இவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் தானே கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த சிக்கல் வரும்போது தான் நாங்கள் அருந்ததியர்கள் வந்து 3% கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அந்த இடஒதுக்கீடு என்பது பாதுகாக்கப்படணும். இனியும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு அது 1% கூட வருந்தால் அது 1% கூட கொடுத்துடலாம். யாருக்கு என்ன எண்ணிக்கையோ அதன் அடிப்படையில் கொடுக்கணும். அதுதான் தவிர ஒரு பகுதியை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு பகுதிக்குள்ள இன்னொருவர் வருவது என்பது மற்றவர்களுடைய வாய்ப்புகளுக்கு வந்து அது குந்தகம் விளைவிக்குங்கிறது அந்த கருத்து இருக்குது. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி இந்த சட்டத்தால் இவ்வளோ சிக்கல் வருதுங்கிற கருத்துக்கள், பாதிப்புகள் இருக்குங்கிற கருத்துக்கள் எழுவதால் நீங்கள் வந்து அதை ஒரு கமிஷனை போட்டு ஆய்வு பண்ணி உண்மையிலே சிக்கல் வருதா, பாதிப்பு இருக்கலாம் ஆய்வு செஞ்சு அதை சம்மன் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ அருந்ததியர்களுக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் தேவேந்திர குல வேளாளர், நாங்கள் தேவேந்திர குல வேளாளருக்கு 7% உள் இடஒதுக்கீடு கொடுங்க. இப்படி பேசும்போது சிக்கல் வருது. இப்போ நீங்களுமே ஒரு கணக்கெடுப்பு எதுவுமே பண்ண கிடையாது, ஆனால் 7ங்கிறது எந்த முடிவுக்கு வர்றீங்க? ஏன்னா இல்லை எப்படி இருக்கக்கூடிய குமார் அவர் ரவிக்குமார் சொல்றாரு மொத்தமே 23 லட்சம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கணக்கீடு அவர் சொல்றாரு. இல்ல அப்ப ரவிக்குமாருக்கு மட்டும் யார் அந்த புள்ளி விவரம் சொன்னது? அப்ப அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு, அவர் யார் சொன்னதுங்கிறது இருக்கு. ஆக மொத்தம் அதுல இருந்தா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க எப்படி 3% இடஒதுக்கீடு அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்டது 2011 வருஷம் 2011 வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது 3% அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் எங்களை வந்து சொல்லும் போது எங்களுக்கு என்ன, இப்போது நான் வந்து ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதிகமானோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார். என்ன சொல்கிறான்னா, தாராபுரம் தொகுதியில் ஒரு கணக்கு ஒரு 7000 பேரோ 8000 பேர் தான் அருந்ததியர்கள் வந்து வாக்காளர்கள்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. அப்போ அவர் வந்து கூட்டணி கட்சியை இந்த திமுக கூட பேசும்போது இந்த 8000 என்பது தவறான கணக்கு என்று சொல்லிட்டு அவருடைய அமைப்பின் சார்பாக அவங்க மக்கள் இருக்கிற இடங்கள்லாம் போய் உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு எடுத்திருக்கிறாங்க. அதில் 38,000 வந்திருக்கு. அப்போ புள்ளி விவரம் என்பது 8ன்னு சொல்லுதுங்க, 8000 சொல்லுதுங்க. நான் நேரத்தில் போய் களத்தில் ஆய்வு செய்ய போகும்போது 38,000 இருக்குது. இந்த முரண்பாடுகள் எப்படி வந்துடுது அப்படின்னா,
பொதுவாக ஆதி திராவிடர்னு சொல்லும்போது பட்டியல் சாதின்னு சொன்னோடனே அவர் ஆதி திராவிடர் அருந்ததியரா தேவேந்திர குலவரா ஏனைய சாதியான்னு பார்க்கறது இல்லை. கணக்கெடுக்க வரவங்க அந்த ஆதி திராவிடர்னே எழுதிட்டு போயிடறாங்க. சரி 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 சரி. அதனால என்ன ஆகுதுன்னா அருந்ததியருடைய உண்மையான மக்கள் தொகை என்ன, தேவேந்திர குல வேளாளருடைய மக்கள் தொகை உண்மையான மக்கள் தொகை என்ன என்பது உணர முடியாமல் போகுது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 140 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் அடர்த்தியாக இருக்காங்க. சரி. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு திருச்சிக்கு தெற்கே இருக்கிற தென் மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களிலும் ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளா, அருந்ததியர்கள் இதர இந்த பட்டியல் சாதிகள் எடுக்கும்போது தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகளிலும் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயமாக தேவேந்திர குல சமூகம் தான் இருக்குது. இந்த வட மாவட்டங்களை ஒப்பிடும்போது தேவேந்திர குல சமூகம் வந்து ஆதி திராவிடர்கள் அதிகமாகவும் அருந்ததியர்கள் அடுத்த இடத்திலும் தேவேந்திர குல வேளாளர்கள் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் சென்னை இப்போது பாருங்கள், வேலூர் ராயவேலூரில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பூர்வீகமே அங்கே இல்லை. ஆனால் தொழிலுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, மற்ற விஷயங்களுக்காக அங்கே போய் குடியேறி வீடு வாசல் கட்டி குடியிருக்கக்கூடிய தேவேந்திரர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே இருக்குது. அப்போ இன்றைக்கு எல்லா பகுதியிலும் பரவி இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் எல்லா இடங்களும் மக்களை சந்திக்கிற முறையில் எங்களுடைய கணக்கு என்பது நிச்சயமாக தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது பட்டியல் சாதியினுடைய மக்கள் தொகையில் 7%. 7%ன்னா இப்போ எவ்வளவு? அது இப்போ நடத்த போகிற கணக்கெடுப்பில் வரும், அதை விட கூடவே வரும். 7%. அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் ஆணித்தரமாக, சரிங்களா, தேவேந்திர குல வேளாளர் வந்து 34% தான், அதாவது பட்டியல் சாதியினுடைய ஜனத்தொகைக்குள்ள 34% தான். அப்படி ஒப்பிடுகிற பொழுது அவர்கள் ஒரு 30லேருந்து 40 லட்சத்துக்குள்ள தான் இருப்பாங்க. அருந்ததியர்கள் ஒரு 20லேருந்து 22 லட்சத்துக்குள்ள தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. அதை பதிவாகவே வெளியிட்டார், ஊடகங்களில் பதிவாகவே வெளியிட்டார். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேகா கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. ஆட்சி அதிகாரத்திலே குறிப்பாக சமூக நீதி துறையினுடைய அமைச்சராக வந்து சகோதரர் வன்னியரசு அவர்கள் இருக்காரு. அப்போது இந்த சூழலில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றினதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது ஆதி திராவிடர் நலத்துறையில் தான் இருந்திருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலான முற்போக்காளர் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு திராவிட கருத்தியல்ன்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அது திராவிட கருத்தியல்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1950களுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை, அதாவது குறிப்பாக சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளானவங்களை தனித்தனி சாதி அடையாளங்களாக குறிப்பிடாமல் எல்லாரையும் ஒரு பொதுவான பேரில் அழைக்கணுங்கிறதுக்காக அயோத்தியாச பண்டிதர் வந்து ஆதி திராவிடங்கிற சொல்லை வழங்கினார். இந்த ஆதி திராவிடங்கிற சொல் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியும் குறிப்பிடாது, அது எல்லாத்துக்கும் பொதுவான பேர். அப்படி இருக்கும்போது அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றிருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு வரலாற்று பெருமை இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து பட்டியல் சாதியை இந்தியா முழுவதும் ஒரு பொது பேரில் இருக்கணும்னு காந்தி அரிஜன் சொன்னார். அந்த சொல்ல வந்து அண்ணன் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கிறாரா? அரிஜன்கிறத ஏற்றுக்கிற மாட்டோம், ஏன்னா அது வந்து தவறான பொருள் தருது, ஒரு இழிந்த பொருள் தருது, அதை ஏற்க மாட்டோம்னு சொன்னார். அப்புறம் வந்து இப்போ பட்டியல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு இருக்குது. மத்திய அரசு வந்து இது சமூக நலத்துறைன்னு தான் சொல்லுது. மத்திய சமூக நலத்துறைன்னு தானே சொல்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மைய அரசு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களை வந்து அவர் அரிஜன் காந்தி சொன்னார், அதனால் அரிஜன் வச்சுக்கிறோன்னு சொல்லலையே. இப்போ எப்படி அயோத்தியா சொன்னார், ஆதி திராவிடன் இருந்துக்கிறட்டும், தப்பு ஒன்று இல்லைங்கிற மாதிரி
காந்தியே சொல்லிட்டார் ஹரிஜன்னு, அதனால் இந்தியா முழுவதும் ஹரிஜன் நலத்துறை அப்படின்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. இல்லையே, வச்சுக்கல. இப்போ பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறத பட்டிகா ஜாதிகள்னு சொல்கிறான். மலையாளத்தில் பட்டிகா ஜாதி டிபார்ட்மெண்ட்னு வச்சுருக்கிறான். இப்போ நீங்கள் ஆதி திராவிடங்கிற சொல்லே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையரின மக்களே ஆதி திராவிடர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அண்ணன் திருமாவளவனே சொல்கிறார். இப்போ வட தமிழ்நாடு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருக்கிற பறையரின மக்கள் மட்டும் ஆதி திராவிடர்கள் என்பதை முன்னிறுத்தி கொண்டாங்க. ஆனால் அருந்ததியர்களோ தேவேந்திர குல வேளாளர்களோ அதை ஏற்றுக்கிறல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே அவங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க, பல பேர் சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக ஷெட்யூல் காஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை, பட்டியலின மக்களுக்கான துறையை வந்து பட்டியலின மக்கள் நலத்துறைன்னு வைங்க, இல்லை அட்டவணை மக்கள் நலத்துறைன்னு வைங்க, அதை ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 35 வருஷத்துக்கு மேலே இதை எதிர்த்து போராடிட்டுருக்கோம். அருந்ததியர்கள் வந்து இப்போ பாருங்களேன், ஆதி ஆந்திரா, ஆதி திராவிடா, ஆதி மாலதி, அருந்ததியா, இப்படி ஆரம்பித்து அந்த 74 சாதி இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து 74 சாதி இருக்குது. அதை நீங்கள் ஏபிசின்னு அகர வரிசைப்படி அல்ஃபபெட்டிக்கலாக அவங்க வந்து அதை தொகுத்துருக்குறாங்க. முதல் பேர் ஆதி ஆந்திரான்னு தான் ஆரம்பிக்கும். ஆதி ஆந்திரான்னு சொன்னால் அது யார்? ஆதி திராவிடன் அந்த அதில் வந்து அருந்ததியர் குறிப்பிட்டிருக்கு, ஆதி திராவிடர்னு குறிப்பிட்டிருக்கு, பல்லர்னு குறிப்பிட்டிருக்கு, குடும்பன்னு குறிப்பிட்டிருக்கு, காலாடின்னு குறிப்பிட்டிருக்கு, மாதாரின்னு குறிப்பிட்டிருக்கு, சாம்பவர்னு குறிப்பிட்டிருக்கு. அப்போ இது குறித்து என்ன அண்ணன் திருமாவளவனுடைய பார்வை இது குறித்து என்ன அப்படின்னா, அந்த பட்டியலவே ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சாதிக்காரருக்கும் ஆதி திராவிடன் பொதுவான ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்கலாம்ல. ஆதி திராவிடன் குறிப்பிட்டு ஒரு கோடு, ஆதி திராவிடன் குறிப்பிட்டது பெரும்பாலும் பறையர் சமூகத்தை மட்டும்தான் சொல்ல வரீங்க. அப்படி கிடையாதுங்க. பாருங்க, ஆதி ஆந்திரா, அருந்ததியர்கள், மாதாரி, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அருந்ததியர்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. அருந்ததியர்னு மாற்றிக்கிட்டாங்க. ஆமாம், சக்கிலியர் எல்லாம் சேர்த்து அருந்ததியர்னு மாற்றிக்கிட்டாங்க. நாங்கள் பல்லன், குடும்பன், காலாடி, பன்னாடி, மூப்பன், பணிக்கன், வாதிரியன், பாண்டியன் அப்படிங்கிற எல்லா பேரில் இருந்ததெல்லாம் இது தனித்தனி சாதி கிடையாது. ஒரே சாதி பல பேர்களில் ஏரியா வாரியாக. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் வந்து இங்கே பல்லர் இருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இங்கே பண்ணாடி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் அந்த இருக்கார் பண்ணாடி, இவர் தான் எங்கள் ஊர் பண்ணாடின்னு சொல்லுவாங்க. அங்கே அப்படி சொன்னால் தான் தெரியும். ஆனால் அவங்களும் நாங்களும் உறவு, பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கோ ஒரே சமூகம். அது மாதிரி கரூர் பகுதியில் போய் நீங்கள் தேவேந்திர குல வேளாளரை கேட்டிங்கன்னா தெரியாது. மூப்பர், இந்த ஊர் மூப்பர் எங்கே இருக்காருன்னு கேட்கணும். மூப்பன்னு சொன்னால் தான் தேவேந்திர குல வேளாளர். அப்போ நாங்கள் என்ன சொன்னால், நம்ம ஒரே சமூகம், வரலாற்று பெருமை இருக்குது. 2000 ஆண்டு எங்களுக்கு வந்து எழுத்துக்கள், ஓலைகள், பாடல்கள், புறநானூறு, அகநானூறு, கோவில் கல்வெட்டுகள், செப்பேடுகள், பட்டயங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து மல்லர்கள், உழவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இப்படின்னு நாங்கள் பதிவு செய்யப்பட்டே வந்திருக்கோம். ஆக எங்களுக்கு உண்ட அடையாளம் என்பது தேவேந்திர குல வேளாளர் என்று எங்களையெல்லாம் ஒரே சமுதாயத்தை பல பேரில் வட்டார சொல்லாடலில் வழங்கப்படக்கூடாது, எங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து தேவேந்திர குல வேளாளர் ஆக்குங்கள்னு மாற்றியாச்சு. இல்லை, இதற்கான முதல் குரலை எழுப்பியதில் எனக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. மறுக்க முடியாது, மிக முக்கியமான பங்கு இருக்குது. நாங்கள் வந்து தமுக்கம் மைதானத்தில் 2006ஆம் ஆண்டு வரலாற்று பேர் மீட்பு மாநாடு நடத்தி தீர்மானமாக போட்டு ஜெயலலிதாக்கிட்டே இதை பேசி சட்டப்பேரவையிலே நாங்கள் பல முறை பேசி இப்படிலாம் தொடர் போராட்டங்கள் வழியாக இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளராக நாங்கள் ஆகியிருக்கிறோம். அதேமாதிரி அருந்ததிகள் தங்களுடைய பல பேரை ஒன்றிணைத்து அருந்ததிகள் இருக்காங்க. ஆனால் அந்த அட்டவணையில் தான் பறையரும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது, பறையர்களே ஆதி திராவிடர்கள் என்று குறிக்கப்பட்டிருக்காங்க. ஓ, அது ரெண்டா இருக்காங்கல்ல. இப்போ நாங்கள் எப்படி பல சொல்லில் ஒரு சாதி குறிக்கப்பட்டது மாதிரி
அருந்ததியர்கள்படி ஒரு சாதி பல சொல்ல குறிக்கப்பட்டது மாதிரி பறையர்கள் வந்து ஆதி திராவிடர்கள் என்றும் அந்த பட்டியலில் குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த குறிக்கப்பட்டிருக்கிற ஆதி திராவிடர் என்பது யாரை குறிக்கிறதுன்னா பறையர் சமுதாய மக்களை. அது அவர்களுக்குரிய பெருமை சொல். அவர்கள் தங்களை ஆதி திராவிடர் என்ற பறையர் என்று சாம்பார் என்று வேறு வேறு பேர்களை அழைத்து கொள்ளாமல் நாங்கள் எப்படி பல்லர் என்று குடும்பர் என்று காலாடி என்று தேவேந்திர குலத்தான் என்பதே எங்கள் பேர். அந்த பட்டியலில் ஏற்கனவே 7 ஒன்றாக்கப்படுவதற்கு முன்னாடி இருக்கப்பட்டதில் தேவேந்திர குலத்தான் பேர் உண்டு. அதையெல்லாம் ஒருங்கிணைத்து நாங்கள் எப்படி எங்களுடைய பூர்வீக பெருமைக்குரிய சொல்லான வரலாற்று சொல்லான தேவேந்திர குல வேளாளர் நாங்கள் வைத்துக் கொண்டதைப் போல அருந்ததியர்கள் தங்களை பல பேர் இலக்கியப்பட அதை விட்டு அருந்ததியர்கள் என்று ஆக்கி கொண்டதைப் போல பறையர்கள் சாம்பவர்கள் தங்களை ஆதி திராவிடர் என்று ஆக்கி கொண்டார்கள். இது உண்மை. அதெல்லாம் ஆதி திராவிடர் எல்லாத்துக்குமான பொதுச்சொல் கிடையாது. எல்லாத்துக்குமான பொதுச்சொல்லாக இருக்க முடியாது. அது ஒரு சாதியை குறிப்பிடுகிற சொல்லாளராக ஆகிவிட்டதாலே அப்படி தமிழ்நாட்டின் பெருமான பகுதிகளில் ஆதி திராவிடர்கள் அது பறையர் இன மக்களை குறிக்கும். ஆனால் அப்போ திரும்ப சொல்லக்கூடிய அந்த உள்ளடக்க பொருள் என்ன? அப்போ ஆதி திராவிடம் இருக்குன்னு சொல்றது ஒரு திராவிட மகாஜனை என்று ஆட்படுத்திய அயோத்திதாச பண்டிதர் வழியிலையோ அல்லது பெரியாரின் வழியிலையோ அந்த திராவிட கொள்கை வழியில அதை வலியுறுத்தி அயோத்திதாச பண்டிதர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த பிரச்சனைகளை கையாளும் போது என்ன எல்லாரும் ஒன்று, நம்ம யாரெல்லாம் பார்ப்பனியத்தால் தீண்டாமையால் சாதிய கட்டுமானத்தால் சாதி ஒடுக்குமுறையால் சாதிய சிக்கல்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் சாதி ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் அன்டச்சபிலிட்டி அசோசியேஷன் ஒன்று நடத்தக்கூடாது, அது அவ்வளோ சரியாக இருக்காது என்பதற்காக அவர் வந்து திராவிடர் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அதை வந்து பிற்காலத்தில் வந்து மற்ற பிற சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஏனைய ஓபிசி சமூகங்களும் அதுக்கு வந்து அது எதிர்ப்பு தெரிவித்ததால சிக்கல் இருக்க வேணாம்னு நாங்கள் ஆதி திராவிடர் இன்னும் அவர் பெருமைப்படுத்திட்டார். அவருக்கு வந்து உற்சாதி உணர்வுகள் இருந்ததாக நான் சொல்ல வரல. அந்த அடிப்படையிலாம் நான் பேச மாட்டேன். அப்படி இல்லை. அதே போல் நான் சொல்கிறேன், அதாவது இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை முன்னாடி தலித் பேந்தர் இயக்கமாக அவரை தலித்து எல்லா தலித்துகளுக்கும் உண்டான தலைவர் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அது என்ன சிக்கல்? ஆதி திராவிடர் என்கிற சொல்ல வந்து அயோத்திதாசர் பண்டிதர் பயன்படுத்தினார். ஆதி திராவிடர் என்கிற சொல் எல்லாருக்கும் பொதுவான சொல், அதை நீக்கிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்கிற விஷயத்தில் அவர் உளப்பூர்வமாக இருந்தால் அவர் ஏன் தலித்துங்கிற ஒரு சொல்ல கொண்டு வந்து பயன்படுத்தினார்? அவர் தொடர்ந்து ஆதி திராவிடரே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த சொல்லாடலை இவரை விட்டுட்டு இப்போ ஏன் எல்லாரையும் தலித்துன்னு குறிப்பிடுறாரு? எல்லாரையும் குறிப்பிடுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் எங்கே முரண்படுறாரு? இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து விட்டுட்டு அது சமூக நீதி துறைன்னு மாற்றினது எவ்வளவு சிறப்பானது. ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் கேட்டோம், ஜெயலலிதா கிட்ட கேட்டோம், கருணாநிதி அவர் முத்தமிழர்கள் கலைஞர்கிட்ட கேட்டோம், இன்னும் நான் கூட்டணியில் இருக்க தலைவர் ஸ்டாலின்டே கூட பல முறை இது ஆதி திராவிட நலத்துறைன்னு இருக்க வேண்டாம், இது பட்டியலின மக்களுக்கான நலத்துறைன்னு மாற்றுங்கன்னு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தோம். இப்போ இதை எப்படி பார்த்தாலும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஒன்றா இருக்குது, திருமா பாயிண்ட் ஆஃப் ஒன்றா இருக்குது, திராவிடர்களுடைய கோட்பாட்டில் இல்லை. அவங்க வந்து அந்த ஆதி திராவிடருங்கிற வார்த்தை வர்றதுனால திராவிட இயக்கங்கள் அந்த சொல்ல நீக்கிறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க, முன் வரல. ஆனால் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் நீக்கிறதுக்காரன் திராவிடம் சொல்ல இருக்கக்கூடாது நீக்கிறாங்க. இவங்க திராவிடத்தை நீங்கள் அதை வச்சிருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் பறைய சமூகம் மட்டும் இருக்குதா? நீங்கள் பறைய சமூகம் இருக்காக அதுக்காக வலியுறுத்துறீங்க. அப்போ இது உள்ளீடாக பார்த்தா இல்லை அவரவர் பார்வையில் அதாவது கரெக்டு நீங்கள் சொல்கிறது. அதாவது விஜய்க்கு வந்து திராவிடங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, அதனால ஆதி திராவிட நலத்துறையை எடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய கருத்து என்னன்னா, இது ஆதி திராவிட நலத்துறை என்பதை எடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. சமூக நீதி நலத்துறைன்னு இருப்பது அது ஒன்றும் பொருத்தமான விஷயம்தான், அது ஏற்புடையதான்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து ஆதி திராவிட நலத்துறைங்கிறத மாற்றினது எனக்கு உடன்பாடு இல்லை, அது பொது பெயர்னு சொல்கிறார். ரவிக்குமார் தீவிரமாக இருக்காரு, அதான் இருக்கிறாரு. அதான் ரவிக்குமார் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் தொகை கம்மி, அருந்ததியர்கள் மக்கள் தொகை கம்மி,
இன்னும் ரவிக்குமார் என்ன சொல்றாரு, அறநெறி சமூகத்துறை இன்னும் ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றம் போறது. இன்னும் ரவிக்குமார் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பிரச்சனைகள் இப்படி வந்தாலும் அருந்ததியர்கள் தனியாக ஒரு பேரோட ஒருங்கிணைப்பாக போயிட்டாங்க, 3% உள்ளிடஒதுக்கீடு பெற்றாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் உள்பொழிவை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்கிற ஒரு புது பெயரை பெற்றுட்டாங்க, அவங்க தனி இடஒதுக்கீடு 7% வேணும் அப்படின்னு வலியுறுத்தி நிற்கிறாங்க. அதனால் இந்த 2 சமூகங்களை நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து நமக்குள்ள நிலைநிறுத்துறதுல சிக்கல் இருக்கும்னு அவர் அடுத்த நிலைக்கு போயிட்டார். ஆதி திராவிடர் தேவேந்திர அருந்ததியர் தவிர்த்த ஏனைய பட்டியலின மக்கள் எல்லாத்தையுமே ஆதி திராவிடர்னே வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது எவ்வளவு, இதுதான் கேட்கிறேன். நான் இதுதான் கேட்கிறேன், இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியா? சமூக நீதித்துறையின் அமைச்சர் வந்து சமூக நீதித்துறையின் இருக்கட்டும் நல்லதுதாங்கிறாரு. அவருடைய கட்சி தலைவர் இல்லை இது ஆதி திராவிட நலத்துறைன்னு தான் இருக்கணும், சமூக நீதித்துறை இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஆனால் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்துக்கிறாங்க. ஏங்க நீங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஜோசப் விஜய்கிட்ட, நீங்கள் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு இந்த பேர் வந்து ஒரு பூர்வீக பேர், ஒரு வரலாற்று பெயர். அயோத்திதாச பண்டிதரை இந்த அரசாங்கம் வந்து செலிப்ரேட் பண்ணுது. இப்போ முதலமைச்சர் போய் அயோத்திதாச பண்டிதருக்கு மலரெல்லாம் தூவி மரியாதை செலுத்துறீங்க. அவர் உண்டாக்குன ஒரு பொது பேரை நீங்கள் ஏங்க நீக்கிறீங்க? அது சமூக நீதி நலத்துறைன்னு வைக்காதீங்க, அது ஆதி திராவிடர் நலத்துறையாகவே இருக்கட்டும், ஆதி திராவிடர் நலத்துறையாகவே இருக்கட்டும். அது நானே எங்கள் வன்னி அரசு அமைச்சராக இருந்ததை நாங்கள் வழி நடத்துவோம், அதுதான் எங்களுக்கு பெருமை. நாங்கள் எல்லாம் ஒன்று தானே, இல்லை அப்படி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் அமைச்சர் வேணாம் எங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி வெளியே இருந்து ஆதரிக்குன்னு சொல்லிட்டு போட்டு வந்த உடனே ஆல்ரெடி அவர் சமூக நீதி அமைச்சர் கொடுத்தாங்க, ஆதரவு அப்பயே அறிவிக்கல, இப்போ வந்து கெஜெட்ல மட்டும் இப்பதான் மாத்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே அதைத்தான் நான் இப்போ அதைத்தான் சொல்ல வரேன். விஜய் அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த பட்டியல் இனங்கள் குறித்து ஒரு புரிதல் இல்லை. அவருக்கு எப்படி பல நிர்வாகத்தில் பல விஷயங்களை புரிதல் இல்லாமல் எப்படி தடுமாறுறாங்களோ, இந்த விஷயத்தில் அவர் பட்டியல் இனம் என்று சொன்னால் அவர்கள் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர்கள் மட்டும்தான் நினைக்கிறார். அது எப்படி அவர் தெரியாம நினைக்கிறாருங்கிறத விட அவர் இல்லை நினைக்கிறாருங்கிறத விட அவர் அப்படி நினைக்கும்படியாக இவங்க அவரை சூழ்ந்து வேற சிந்தனைக்கு போக விடாமல் அவரை வந்து தங்கள் வயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஜோசப் விஜய் அவர்களை வந்து விடுதலை, நான் சொல்றேன், நான் சொல்லிதான், அதாவதுங்க ஆதி திராவிடர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அருந்ததியர்கள் இதர பட்டியலில் சமுதாய மக்கள் நம்மளாம் சகோதரர்கள் தான், அண்ணன் தம்பி தான், நம்மளா ஒன்று. எனக்கு சாதி பார்வை இல்லை. நீ பறையரு, நான் பல்லரு, அவர் சக்கிலியரு, நான் தேவேந்திர குல வேளாளர், நீ ஆதி திராவிட அருந்ததியரு அப்படிங்கிற விவகாரத்துக்கு நான் வரல. நான் சொல்லுவது நாம் எல்லாம் ஒண்ணுதான். அவரு திரும்ப தானே சொல்றாரு. நீங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆனா வந்து உணவு பரிமாறப்படுகிற போது என்னுடைய போர்ஷன் எனக்கு வேணும், உணவு பரிமாறப்படுவது என்னுடைய பங்கு எனக்கு தரப்பட வேண்டும். நீ வலுவானவன் என்பதாலே, நீ மக்கள் தொகையில் கூடியிருக்கிறங்கிறனாலே, ஒரு அரசியலை நீ வந்து முன்னெடுத்து அதில் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறனாலே, அதிகாரத்துக்கு நீ நீங்கள் போயிருப்பதாலேயே, ஏன்னா நாங்கள் வந்து ஏன்னா போகட்டும் ஏனோ தானோன்னு ஏதோ மிச்ச மீதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வந்து எங்களுடைய பெருமைகளை தேவேந்திர குல வேளாளர் என்று நாங்கள் அழைக்கின்ற பெருமையை நீங்கள் ஏன் ஆதி திராவிடர்னு போட்டு மறைக்கிறீங்க? ஏன் அது என் பேருக்கு முன்னாடி ஆதி திராவிடர்னு அந்த சொல்லி தேவேந்திர குல வேளாளர்னு தான் சொல்லணுமா? இல்லை நான் தேவேந்திர குல வேளாளர்னு அப்படி சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்கலையா, நீங்கள் அங்கீகரிக்கலையா? ஏன் ஆதி திராவிடர்னு போட்டு ஒரு கோடு போட்டு அருந்ததியர்னு சொன்னாதான் நீங்க அருந்ததியர்களை ஏற்றுக்கொள்வீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க நான் என்ன கேட்கிறேன், அருந்ததியர்களாவே ஏத்துக்கங்க, தேவேந்திர குல மக்களை தேவேந்திர குல மக்களாகவே ஏற்றுக்கொள்ளுங்க, இதர பட்டியல் சாதி மக்களை ஏத்துக்குங்க. நாம இன்னைக்கு 74% சாதியில அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் ஆதி திராவிடர்களை நீக்கியது போக மிச்சம் 71 இப்ப இந்த 5 குறைச்சது போக குறைஞ்சது ஒரு 60 55 60 சாதி வந்து பட்டியல் சாதிகள் இருக்கிறான். என்ன ரைட்டு, புதிரை வண்ணார் அதுல வர்றாங்க. அவங்களுடைய உரிமைகள் என்னாச்சு? அவங்களுக்கான இப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு அப்படி கிடையாது. அதனால நான் சொல்றேன், நாங்க சொல்லிட்டு இருக்கோம், மக்கள் விடுதலை கட்சி என்ன சொல்றதுன்னா,
4 பிரி. பட்டியல் சாதியினுடைய இடஒதுக்கீடை 4 உள் இடஒதுக்கீடா பிரி. அருந்ததியர்களுக்கு 3. சரி. தேவேந்திர குல மக்களுக்கு எங்கள் மக்கள் தொகை வந்து 7% இருக்கும். ஏன்னா 7 குழு நான் கேட்குறேன் எனக்கு. அது மாதிரி ஆதி திராவிட சமூகத்திற்கு எத்தனை சதவீதம் மக்கள் தொகையோ அது கூடிய இடத்த நீங்கள் எடுத்துங்க. அந்த இதர பட்டியல் சாதி மக்கள் எல்லாம் சேர்ந்தா 1%மோ 2%மோ வர்றான். அவனுக்கும் அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுங்கிறேன். நமக்குள்ள என் பொது பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து என் பொது தளத்து வழியாகவே வந்து நீ வாங்கிக்கிறோன்னு ஏன் சொல்றீங்க? கேட்டா இது ஒரு கூட்டணி, நம்ம ஒரு ஒன்று, நம்மளாம் ஒன்றுங்கிற மனப்பான்மை போயிடும், பிளவு ஏற்பட்டுரும். அப்போ சாதிய கட்டமைப்புக்கு எதிராக நம்ம போராட முடியாது, நம்முடைய அரசியல் அதிகாரத்தை நிறுவ முடியாது, பலம் குறையும். அவ்வளோ அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இந்த ஒரு பொய் பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு பொய் பிரச்சாரம், இது வன்மையாக கண்டிக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நாங்கள் இவருக்கு எப்படி அயோத்திதாச பண்டிதரை முன்னிறுத்துறாங்க, ரெட்டமலை சீனிவாசனை முன்னிறுத்துறாங்கல்ல, அதே மாதிரி எங்கள் தேவேந்திர குலத்தில் சமூகத்தில் தேக்கம்பட்டி சுந்தரராஜன் இன்னைக்கு இல்லை, 1800களிலேயே தென் தமிழ்நாட்டில் சாதிய கட்டுமானங்களுக்கு எதிராக சிவப்பு பச்சை கொடிய கையில் ஏந்தி நேருக்கு நேராக போர்க்களத்தில் நின்று போராடி மிகப்பெரிய கலவரங்களை, சங்கடங்களை, பிரச்சனைகளை எதிர்கொண்டு தேக்கப்பட்டி சுந்தரராஜன் அவர்கள் இந்த சிவப்பு பச்சை கொடியை அவர் தான் உருவாக்கினார். அவர் தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தை அப்பவே நிறுவியிருக்காரு. இது அயோத்திதாச பண்டிதருக்கு முற்பட்ட காலத்திலேயே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பெருமாள் பீட்டர் அவர்கள், தியாகி இமானுவேல் சேகரனுடைய வழிகாட்டி பெருமாள் பீட்டர் அவர்கள் ராமநாதபுரத்தில் பேரையூரில் பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்கத்தை தொடங்கி அதை வழி நடத்தியிருக்கார். தியாகி இமானுவேல் சேகரன் அவர் அருந்ததியர்கள் விடுதலைக்காக இரட்டை கொலை முறையை எதிர்த்து போராடி இருக்கிறாரு, சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறாரு. களத்திலேயே நேருக்கு நேராக ஆதிக்க தலைமைகளை எதிர்த்து நின்று பேசி தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவர் அவர்களோடு எங்களோடும் சமகாலத்திய அரசியல் செய்த அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் நாங்கள் முன்னிறுத்தின என்ன, பட்டியலின மக்களுடைய விடுதலைக்கான பொதுவான அரசியலை தானே முன்னிறுத்தினாரு. அதை தொடர்ந்து தலித் பேந்தர் இயக்கம் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையாக மாறியிருக்கு. அந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டை அமைப்பாளராக இருந்து பொதுச் செயலாளராக இருந்து அந்த எல்லா மக்களுக்குமான பிரச்சனைகளை முன்னெடுத்தது மாவீரன் வழக்கறிஞர் மலைச்சாமி. நான் சொல்ற இந்த தலைவர்கள் தேக்கம்பட்டியார் ஆகட்டும், பெருமாள் பீட்டர் ஆகட்டும், சந்திரபோஸ் ஆகட்டும், அண்ணன் மலைச்சாமி ஆகட்டும், இவர்கள் காலத்தில் எங்கேயாவது பல்லர் பழைய சக்கிலியர் என்ற வேறுபாடு இருந்ததா? நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே பிரச்சனைகளுக்கு எதிராக போராடணும். அப்போ பல்லராக தான் இருந்தார், பறையராக இருந்தார், அருந்ததியராக இருந்தார். ஆனால் ஒன்றா நின்று அரசியல் பேசணும், பிரச்சனைகளுக்கு நின்னோம். அப்போ நமக்குள்ள எங்கே சாதி முரண்பாடு இருந்துச்சு? எந்த சாதி முரண்பாடு எங்கே இருந்துச்சு? அதுதான் சொல்கிறேன், அதை தான் நான் இன்னும் சொல்ல போகிறேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் அசுரன் படத்தினுடைய கதை யாருடைய கதை? வெக்கைன்னு ஒரு பூமணி இல்லை, அவர் நம்ம வெண்மணி போராளி ஆனால் அமல்ராஜ் அவர்களுடைய வாழ்க்கை தான் திரைக்கதையாக மாற்றப்பட்டு வந்திருக்கு. அந்த அமல்ராஜ் அண்ணனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை போய் திருமாவளவன் அவர்கள் நடத்துகிறார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் நடத்துகிறாரு. நான் சொல்கிறேன், அந்த அண்ணன் அமல்ராஜ் அவர் தேவேந்திர குல வேளாளர். அவர் திருமணம் செய்திருக்கிற எங்கள் அண்ணி பறையர் சமுதாயத்தை ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். ரைட்டா? எங்கள் அண்ணன் மலைச்சாமி, மாவீரன் மலைச்சாமி, அவர் தேவேந்திர குல வேளாளர். ஆனால் அவர் திருமணம் செய்திருக்கிற எங்கள் அந்நியார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இன்னொரு பிரிவு. நான் அதை இன்னும் குறிப்பிட்டே சொல்கிறேன், இன்னொரு பிரிவு சலவை தொழிலாளர் சமூகம்னு நினைக்கிறேன். அந்த தரப்புல இருந்து கல்யாணம் முடிச்சுக்கிறார். எங்கள் தம்பி இன்னைக்கு வினோத் இருக்காரு, திருமணம் செஞ்சுருக்குறோம்.
அதே மாதிரி எங்கள் அண்ணன் சந்திரபோஸ் தன்னுடைய குழந்தைகளை பூரா அவர் தேவேந்திர குல வேளாளர் இருந்தாலும் அருந்ததியர் வீட்டில் பெண் எடுத்திருக்கிறாரு, பறையர் வீட்டுக்கு பொன் கொடுத்துருக்கிறாரு. சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறோம். சரிங்களா? தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய வாழ்க்கை தத்துவம், அவர் காலத்தில் வந்து இந்த சாதி மறுப்புக்காக அவர் எவ்வளோ களமாடி இருக்கிறார். இப்போ நான் எடுத்துக்கோங்க, நான் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து எந்த சாதியை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்? இல்லை, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இல்லை நீங்கள் அங்கே தான் நீங்கள் பண்ண அரசியல், நீங்கள் செய்த அரசியலில் உள்ள தவறு மலைச்சாமியோடு முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு மலைச்சாமியிலிருந்து ஏற்பட்ட அரசியல் என்பது சாதி சார்ந்த அரசியலாக போயிடுச்சு. தேவேந்திர குல வேளாண்ங்கிற பல்லர் சார்ந்த அரசியல், சக்கரையர் சொல்லக்கூடிய அருந்ததியர் சார்ந்த அரசியலாகவும், ஆதி திராவிடன் சொல்லக்கூடிய பறையர் சார்ந்த அரசியலாகவும் மூணு கோணத்துக்கு போயிடுச்சு. தவிர்க்க முடியாதான்? இல்ல, எப்படி தவிர்ப்பீங்க? நான் என்ன கேட்கிறேன், அது உச்சபட்சமா இப்ப நீங்க இல்ல இப்ப எங்க பேர்லயே இல்ல அது என்ன, இப்போ அண்ணன் திருமாவளவன் இப்ப சமீபத்தில் ஒரு பேச்சு பேசினார். என்ன சொல்றாரு? தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்களிலிருந்து பிரிந்து வருகிற யாரும் ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவதில்லை, அதில் ஒரு அரசியல் இருக்குதுன்னு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், முருகராஜ் நடத்துகிற கட்சிக்கு, மக்கள் விடுதலை கட்சிக்கு ஏன் எந்த அருந்ததியும் வர்றதில்லை, ஏன் எந்த பறையரின சகோதரர்களும் வர்றதில்லை? அது மாதிரி அண்ணன் ஐயா வந்து அதிகமாக நடத்துகிற கட்சிக்கு, ஆதித்தமிழர் பேரவைக்கு ஏன் எந்த பறையரும் போறதில்லை, ஏன் எந்த தேவேந்திர பல்லர்களும் போறதில்லை? அதே போல விடுதலை சிறுத்தைகள்ல அது பெரிய கட்சி, நாங்கள் தமிழ்நாடு கலந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வரைக்கும் போயிட்டு பெரிய அளவில் பெரிய கட்சி, பெரிய ஆட்கள், பெரிய கூட்டம், பெரிய ஜனத்தொகை, பெரிய மக்கள் தொகை, நாங்கள் பெரிய அரசியல் வித்தகர்கள், நாங்கள் அறிவுஜீவிகள், நாங்கள் வேறு லெவலில் எங்களோட லாபி வேறு, நாங்கள் பொலிட்டிக்கல் லாபி வச்சுருக்கிறோம், ப்ரெஸ் லாபி வச்சுருக்கிறோம், மீடியா லாபி வச்சுருக்கிறோம், சினிமா லாபி வச்சுருக்கிறோம், எல்லா இடத்துல எக்கனாமிக்கல் லாபி வச்சுருக்கிறோம், எல்லாம் வச்சுருக்கிறோம். நாங்கள் வேறு லெவலில் இருக்கிற பாலிட்டிஷியன் நீங்கள் சொல்கிறீங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறோம், அரசியல் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அருந்ததியர்கள் தான் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க. உங்கள் பொறுப்பாளர்கள், மொத்த பொறுப்பாளர் பட்டியலில் எத்தனை சதவீதம் பறையர் அல்லாத இதர சாதிகள் இருக்கா? அதே போல் உங்கள் உறுப்பினர்களில் விடுதலை சிறுத்தைகள் பல லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு கொண்ட மாபெரும் இயக்கம், ரைட்டு, உங்கள் உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் தேவேந்திர குல வேளாளர்கள், எத்தனை சதவீதம் அருந்ததியர்கள்? அப்போ ஆதி திராவிடர்கள் சொல்ல பறையர்கள் எத்தனை சதவீதம்? இந்த நடந்து முடிந்த தேர்தலில் 8 சீட்டு வாங்கினார் திமுக கூட்டணியில், 8 சீட்டு வாங்கினார் அண்ணன், விடுதலை சிறுத்தைகள் வாங்குச்சு. ஏன் 8ல் வந்து 1 அருந்ததியருக்கும் 1 தேவேந்திர குல வேளாளருக்கும் கொடுத்துருக்கலாமே? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், சகோதரர் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவருடைய துணைவியார் அவர்களுக்கு வந்து திருவிகா நகர் தொகுதியில் போட்டியிடும் போது நான் அந்த சகோதரியை ஆதரிப்பேன் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னார். பூவை ஜெகன்மூர்த்தியை வந்து நான் ஆதரிப்பேன்னு சொன்னார். இத்தனைக்கு சொல்ல போனா பாஜக இருக்கிற இடத்துலயோ பாமக இருக்கிற இடத்துலயோ நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆம்ஸ்ட்ராங் துணைவியார் எந்த கட்சியில கூட்டணியில் நின்னாங்க? நின்னாங்க, பாஜக அதிமுக கூட்டணியில் நின்னாரு. ஆனா அதை ஆதரிக்கிறார். அதுல அவர் பாஜக அதிமுக கணக்கெடுக்கல. அதே போல பூவை ஜெகன்மூர்த்தி எந்த கூட்டணியில் இருந்தாரு? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தார். அவரை ஆதரிக்கும் போது இவர் எந்த கணக்கு வழக்கும் பேசல, பாஜக அதிமுக பேசல. ஆனால் அதே பாஜக அதிமுக கூட்டணியில் தான் எங்க அண்ணி பிரிசிலா பாண்டியன், அண்ணன் ஜான் பாண்டியனுடைய துணைவியார் எங்க அண்ணி பிரிசிலா பாண்டியன் வந்து ராஜபாளையம் தொகுதியில் போட்டிட்டார். ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் ஒரு வார்த்தை கூட நான் பிரிசிலா பாண்டியனை ஆதரிக்கிறேன்னு ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? சரி, எனக்கு எதுவுமே ஒத்து வரலை, நான் தனிச்சே நிற்கிறேன்னு புதிய தமிழகம் நின்றுச்சுல, எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னார்ல,
என் தம்பி சியாம் டாக்டர் சியாம் நின்னார்ல, ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து நான் டாக்டர் சியாம் நான் ஆதரிக்கிறேன், டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரிக்கிறேன் ஏன் சொல்லலை? என்ன காரணங்கிறீங்க? ஏன் சொல்லலை? இவர் ஆதித்திராவிடர் பொது பேர், நம்மளாம் பொது, அது பேரை மாற்றினால கூட நம்ம ஒற்றுமை குறைஞ்சி போகும்னு நினைக்கிறாரு. உங்களுடைய பொலிட்டிக்கல் மூவ் என்ன, உங்களோட அஜெண்டா என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன? இல்ல நீங்க சொல்ற பார்த்தா அப்பட்டமாக எல்லா நிலைகளிலும் விடுதலை சிறுத்தைகளும் சாதி பெரும்பான்மை இருக்கா? அதைத்தான் சொல்ல வரேன். பறையர் சாதி அரசு தான் பண்றாங்களா? ஆதி திராவிடர் மக்களுக்குள்ள வந்து ஆதிக்க உணர்வு இல்ல. இல்ல அதுல இல்ல. அப்ப பறையர் சாதி இல்ல நாங்க தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் அருந்ததியர்களும் நாங்க சகோதரர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் சங்கடங்களும் இல்ல. பொதுவான மக்கள் அரசியல். ஆனா எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை இருக்கு, ஒரு சுயசாதி பற்று இருக்கு, ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வகையில் சனாதானம் தான், இது ஒரு பார்ப்பனிய சிந்தனை தான். ஓ அப்படித்தான் இந்த 8 பேருடைய அமைச்சரவை விமர்சிச்சீங்களா? அல்ல, இது ஒரு பார்ப்பனிய சிந்தனை தான். 8 பேர் கொடுத்தாங்க. ஆமா, அதுலயும் உங்க சமூகம் இது ஒரு சனாதான வெளிப்பாடு, இது ஒரு பார்ப்பனிய சிந்தனை வெளிப்பாடு, இது ஒரு பெரிய இல்ல நான் சொல்ல ஏன்னு கேளுங்க. பட்டியலின மக்களுடைய ஒற்றுமை பல்வேறு தளங்கள்ல பல்வேறு இல்ல காலகட்டங்கள்ல இங்க பாருங்க, எனக்கு வந்து பட்டியலின மக்களுக்குள்ள எல்லாரும் என்னுடைய சகோதரர்களோட கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட நான் சாதி உணர்வோடு பேசுகிறான் முருகல்ராஜன், தேவேந்திர குல வேளாளர் என்று பிரித்து பேசுகிறான், பட்டியல் சாதி மக்களுடைய உணர்வுகளை உடைச்சு பேசுகிறான், இது சாதி வன்மத்தோடு பேசுகிறான், விடுதலை சிறுத்தைகள் மீது இவன் காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறான், திருமாவளவன் மீது இவன் வெறுப்புணர்ச்சியோடு பேசுகிறான், இவன் ஒரு கைக்கூலியை காட்டி கொடுக்குறான், அப்படி இப்படின்னு இந்த இந்த என்னுடைய நேர்காலுக்கு பிறகு விமர்சனங்கள் வரக்கூடும். ஆனாலும் நான் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் தான். ஏன் ஷானவாஸை நீக்கினீங்க? ஷானவாஸ் ஒரு ஆகச்சிறந்த அறிவுஜீவி, ஒரு சிந்தனையாளன், ஒரு செயல்பாட்டாளன். ஏன் நீங்கள் அவனை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலை? ஏன் ஆக்கலை? அந்த இடத்துல இன்னொரு இஸ்லாமியன் எதுக்கு வைக்கிறீங்க? அடையாளம் தெரியாத, பேர் தெரியாத ஒரு இஸ்லாமியன் எதுக்கு வைக்கிறீங்க? கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மை மக்களுக்கானது, பட்டியலின மக்களுக்கானது, பழங்குடியின மக்களுக்கானது, ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கான பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்றாரு. என்னுடைய செயல்பாடு? நீங்க அந்த 8 சீட்டில் வந்து ஒரு ஷானவாஸை நீக்கியது தவறு, ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு இடம் கொடுத்துருக்கலாம். அங்கே இன்குலாப் இருக்காரு, அண்ணன் விஜயன் இருக்காரு, கனியமுதன் இருக்காரு, அண்ணன் மலைச்சாமியினுடைய பையன் தம்பி வினோத் மலைச்சாமி இருக்கிறாரு, அருப்புக்கோட்டையில் எங்கள் அண்ணன் கருணாமூர்த்தி இருக்கிறாரு, நெல்லையில் MC கார்த்திக் இருக்கிறாரு. ஏன் நீங்கள் இவர்களை ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாமே? இங்கே அருந்ததியர் சமுதாயத்தில் கனியமுதன் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார். ஏன் நீங்கள் வாய்ப்பு தரல? வாய்ப்பு தரலைங்கிற விட இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சரவையில் 8 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள். மகிழ்ச்சி, நான் வரவேற்கிறேன். விஜய் வந்து ஆதி திராவிட நலத்துறையை 50 வருஷமா கேட்டு பேரை மாத்துங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பேரே எல்லாருக்கும் பொது பேராக இருக்க வேண்டாம், அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இருக்கு, அவர்களுடைய நீ என்னதான் நம்ம அண்ணன் தம்பி 3 பேர் ஒன்றா இருந்தாலும் எனக்கு உனக்குங்கிற வீடுங்கிறது குடும்பங்கிறது தனித்தனி, அவனுடைய பெருமைகளுக்கு உட்படுத்து நிற்க விரும்புகிறான். அந்த பெருமைகளை மதிப்பதும் நீங்கள் சொல்கிற கொஞ்சம் முரண் இருக்கு. அதாவது நீங்கள் கலாச்சாரம் பண்பாடு வேற்றுமை இருக்குங்கிறீங்க, அப்போ நாங்கள் நம்மளுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது சிறப்புங்கிறீங்க. இது முற்போக்கம் சொல்கிறதா பிற்போக்கம் சொல்கிறதா? இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. நாம் இல்லை நீங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்கிற எங்களை போன்ற முற்போக்காளர்கள், போராளிகள், புரட்சியாளர்கள் ஒன்று. இயல்பாக ஏற்படுகிற சாதி மறுப்பு திருமணங்களை எல்லாம் நாங்கள் ஆதரித்து நிற்கிறோம், அது ஒன்று. ஆனால் சமூகங்கள் தாங்கள் கடந்து சமூகம் ஒரு கட்டமைப்புக்குள் வாழுகிற பொழுது அதை வந்து நீ அவனை வந்து நம்ம பேசிஃபை பண்ணி தான், அவனுடைய அபிலாசைகளுக்கு மதிப்பு கொடுத்து தான், அதை டியூவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஒருங்கிணைப்பை உருவாக்க முடியும். அது டியூவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான்.
இயல்பான ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்துக்கு இடையில சகோதரா நீ தேவேந்திர குல வேளாண் தான், நீ அருந்ததியும் தான், நான் ஆதி திராவிடன் தான், நமக்குள்ள பெருமைகள் இந்த பெருமைகள் எல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த 3 சாதிக்குள்ளே பிரச்சனைனாக்க அப்புறம் இதை தாண்டி இப்படி ஓபிசி இல்ல இந்த 3 சாதிக்குள்ள நீங்க மலைச்சாமி காலத்துல இல்ல அண்ணன் மலைச்சாமி காலத்துல 3 சமூகத்துல சிக்கல் இருந்ததா? இல்ல அதுதான் திரும்ப அப்ப இது வந்து திரும்ப பின்னோக்கி போற மாதிரி இருக்கேன்றேன். இல்ல பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க மறுபடியும் இது வந்து இப்படி இல்ல நான் வந்து இப்ப பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க. இனி ஒருங்கிணைப்பு என்பது இடஒதுக்கீடு அடிப்படையில் இல்ல அண்ணன் திருமாவளவன் எதிர்பார்ப்பதை போல நான் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைமையிலே ஒட்டுமொத்த பட்டியல் சாதியும் ஒன்று சேர்ந்துக்கங்க, நான் வழி நடத்தி போய்க்கிறேன்னு அவர் சொல்றாரு பாருங்க, அது சாத்தியப்படாது. வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? சாத்தியப்படாது. இல்லை, கண்டிஷன் மாறிடுச்சு. நடைமுறையை வச்சு சொல்றீங்க நீங்க கண்டிஷன் மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? காயா இருக்கும்போது வாழைக்காயில பஜ்ஜி போடலாம், அது பழம் ஆயிடுச்சுன்னா அதில் பஞ்சாமிரதம் செய்யலாம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இந்த 3 சமூகங்களுக்குள்ள இயக்கங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒருங்கிணைந்து செயல்படணும். 3 சமூகங்களும் ஒண்ணுக்குள்ள ஒன்று. இப்ப விடுதலை சிறுத்தைகளோ இல்ல மக்கள் விடுதலை கட்சியோ இல்ல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமோ அல்லது புதிய தமிழகமோ அல்லது ஆதி தமிழர் பேரவையோ வாங்க ஒரு ஒருங்கிணைப்போ உட்காந்து பேசி நம்ம அரசியல் பொது பிரச்சனைகளை முன்னெடுப்போம்னு சொன்னோம்னா அது வெற்றியும் தரும், போற போக்கில் மீண்டும் பழைய இணக்கத்தை கொண்டு வரும். அப்படி இல்லாம எல்லாருக்கும் பொது பேர் தான், நாங்க மக்கள் தொகையில அதிகம், நீ 32 லட்சம் தான், நீ 22 லட்சம் தான், அதனால நீங்களாம் பெரிய அளவில் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு ஏற்படும்? எப்படி எனக்கு ஏற்படும்? அது 8 அமைச்சர்கள்ல இல்லை, நான் சொல்ல வர்றது 8 அதுதான் அமைச்சர்கள்ல இப்போ வந்து நடிகர் கமலஹாசனுக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும்னு அண்ணன் திருமாவளவன் உரத்து பேசினார். அவர் ஆகச்சிறந்த நடிகர், பெரிய ஆளு, பெரிய ஆளு, ஏன் கொடுக்கலன்னு கேட்டாரு. திமுக கூட்டணியில மக்கள் விடுதலை கட்சி முருகராஜனுக்கு சீட்டு தரல. நான் கூட்டணி கட்சிக்காரர் தானே, திமுக கூட்டணியில் நான் இருக்கிறேங்கிறது உலக அரசியல புள்ளி விவரமா பேசுறேங்க அண்ணன் திருமாவளவனுக்கு. நான் கூட்டணியில இருந்தேங்கிறது தெரியாதா? ஏன் முருகராஜனை விட்டுட்டீங்க? நீங்க சீட்டு, உங்க சீட்டு 8 சீட்ல தர வேண்டாம், நாங்கள் தனியாகவே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம்ல, நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம்ல, அவங்க ஒரு இடம் கொடுக்கணும்னு நீங்கள் ஏன் பரிந்துரையில்? ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா அதிகமானவர்களுக்கு வாய்ப்பு தரல. ஏங்க அந்த சமூகத்தினுடைய அருந்ததி சமூகத்தினுடைய அரசியல் முகமாக இருக்கார் அவர், நீங்கள் ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் இவர் சொல்லலை? ஏங்க சொல்லலை? இப்போ இதெல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து ஆதித்திராவிடங்கிற பேரை மட்டும் நீக்கிட்டா பொதுத்தன்மை போயிடும், நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்வதும், மீண்டும் சமூக நீதி நலத்துறையை வந்து ஆதித்திராவிட நலத்துறைன்னு மாற்றுன்னு சொல்கிறதும் அது ஏற்புடையதல்ல. அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. கூடுதலாக நான் சொல்ல வேண்டியது அதான், ரவிக்குமார் அவர்கள் திருப்பி 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 அருந்ததியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் மக்கள் தொகையில் கம்மி தான் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சமூக நீதி நலத்துறையாக இருக்கக்கூடாது, இது ஆதித்திராவிட நலத்துறையாக தான் இருக்கணும் வலியுறுத்ததும், இவர்கள் வந்து விஜயை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய, விஜய் அரசாங்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய 4 தூண்களில் ஒரு மிகப்பெரிய தூணா விடுதலை சிறுத்தைகள் இருப்பதாலையும் எங்களுக்கு என்ன ஐயம் ஏற்படுதுன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே பெரிய பிரச்சனை இருக்கு. இது எஸ்ஐஆர் போல எப்படி தேர்தலில் வந்து அந்த சிறப்பு தீவிர திருத்தம் செஞ்ச போது பல லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு போன மாதிரி செஞ்சாங்கல்ல, அதுபோல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததியர்களும் எண்ணிக்கை குறைத்து காட்டப்பட்டு ஒரு சிறு சமூகமாக மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி, இவங்களுக்கு பாப்புலேஷனே இல்லை அப்படின்னு ஒரு சூழலை, ஒரு தோற்றத்தை, ஒரு எண்ணிக்கையை, ஒரு கணக்கை கொண்டு வந்ததற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சதியை இவர்கள் செய்து விடுவார்கள் என்று எனக்கு அச்சமாக இருக்கு. நாங்கள் அச்சப்படுறோம். ஆமா, இவர்கள் இந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உண்மையான கணக்கெடுப்பு, உண்மையான புள்ளி விவரத்தை எப்படி வெளியே வர விடுவாங்க? இது கம்மியாக தான் இருக்கணும், இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை.
எனவே தான் நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு என்ன சொல்கிறோம்னா, இங்கே வாங்க, இந்த 12வது கொஸ்டின், குடும்பத் தலைவர் பட்டியல் சாதி சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ குடும்பத் தலைவி இப்போ இருங்க, ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த பெண் வந்து இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. குடும்பத் தலைவர்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு சாதியாக இருப்பார். செட்டியார், கோனார், நாடார், தேவர், வன்னியர், பொங்க வேளா கவுனர் இருப்பார். ஆனால் அவங்க ஒரு துணைவி ஒரு ஆதி திராவிடராக இருக்கலாம், ஒரு தேவேந்திர குல வேளாளர் இருக்கலாம், ஒரு அருந்ததியராக இருக்கலாம், இல்லை இதர பட்டியல் சாதியாக இருக்கலாம். அப்போ அவங்கள என்னன்னு சொல்லி குறிப்பிடுவது? ரைட்டு, குடும்பத் தலைவர் தவறி போயிட்டார், குடும்பத் தலைவி வழி நடத்துகிறாங்க. கேள்வி, குடும்பத் தலைவர் இந்த சாதியான்னு கேட்டிருக்கான். அது ஒரு தனி விஷயம். அது பார்ப்பனிய அடிப்படையில், இந்துத்துவ அடிப்படையில், ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு இந்து சமூகத்தை கட்டமைக்கிற எந்த மதம்னு கேட்குறான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த மதம், அது இன்னொரு டிபேட், பெரிய டிபேட். அதுதான், அது ஒரு தனி. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு சிக்கல் இருக்கிற போது இவர்களும் எல்லாம் பொதுதான்னு பேசுறது தான், எல்லாம் ஆதி திராவிடர் தான் சொல்லுவதுதான் என்று சொல்லுவதுதான். எண்ணிக்கையில் இவங்க கம்மியே. இந்த 2011 வருஷம் புள்ளி விவரம் சொல்லுது, கிறிஸ்துதாஸ் காந்தி சொல்றாரு அப்படின்னு ரவிக்குமார் மேற்கோளிட்டு காட்டுறாரு. ஆதி திராவிடருக்கு கீழே, அந்த பேருக்கு கீழே இதர பட்டியல் சாதியை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறாரு. ஆக இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்ல, விஜய்க்கு என்ன பட்டியல் சாதி விஷயத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது, தவறான புரிதலை உருவாக்கிறார்கள் என்று சொல்லும்போது, நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமைக்கு சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் பட்டியல் சாதினா ஆதி திராவிடர், தலித்து, ஆதி திராவிடர் பொது பேருன்னு சொன்னால் தலித்துங்கிற ஒரு வார்த்தையை வந்து அண்ணன் திருமாவளவன் பயன்படுத்தியிருக்கவே வேண்டியது இல்லையே. அதுதான் பொது பெயர். அயோத்திதாசன் உண்டாக்குனது. ஆதி திராவிடராகவே இருந்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லலாம்ல. ஏன் தலித்துன்னு சொல்லி வந்தீங்க? அந்த வார்த்தையை நீங்களே கை விட்டீங்க, உள்ளடக்கம் பேசி. இது என்ன சொல்ல வரீங்க? அப்போ என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, பட்டியல் சாதி என்று சொன்னால் அது ஆதி திராவிடர் அல்லது பறையர் சமுதாயத்தை மட்டும், தலித் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளும் அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் குறிப்பது அல்ல. இந்த பட்டியலிலே கிட்டத்தட்ட 70-80 லட்சம் பேருக்கு மேல் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கு மேல் அருந்ததியரின மக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் 8 அமைச்சரில் ஒரே ஒரு அமைச்சர் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஒரே ஒரு அமைச்சர் அருந்ததியருக்கும் கொடுத்திருப்பது உண்மையில் சமூக நீதி அல்ல. இப்படி சமூக நீதிக்கு புறம்பாக ஒன்று செய்துவிட்டு அந்த துறைக்கு சமூக நீதித்துறைன்னு பேர் வைத்து அதிலும் கொண்டு போய் ஆதி திராவிடர் தான் பேர் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு அரசியல் பிரமுகரை அமைச்சராக வைத்திருப்பது மிகப்பெரிய முரண்பாடு. அது முரண்பாட்டினுடைய மொத்த உருவம். ஆகவே விஜய் அவர்கள் இனிமேலாதும் பட்டியல் இனம் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்களையும் அருந்ததியரையும் உள்ளடக்கியது என்று புரிந்து கொண்டு எங்கள் ஒவ்வொரு சமூகத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றால் போல அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் எங்களுக்குரிய உண்மையான மக்கள் தொகை, அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் வருவதற்கு விஜய் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய சிக்கலையும் முரண்பாடையும் எதிர்காலத்தில் உருவாக்கும். சமூக நீதி சீர்குலைந்து போகும். இது வருங்காலத்தில் மிக பெரும் அரசியல் சிக்கலை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. போகிற போக்கில் கிட்டத்தட்ட ஒரு நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு உள் முரண்பாடுகள் இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, நியாயமான கோரிக்கைகள் இருக்கிறது, கடுமையான விமர்சனமும் இருக்கிறது. இது அப்படியே சரியாக சொல்ல வேண்டுமானால் மக்களின் பார்வைக்கு மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட சமூகங்களுக்கும் பார்வைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகளின் பார்வைக்கும், எல்லா சமூக பட்டியலின மக்கள் பார்வைகளுக்கும் அப்படியே விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி. நன்றி, வணக்கம்.